ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடகராசியை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டுல சனி பகவான் அட்டம சனியா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த அட்டம ஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாரு. பொதுவா அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் பேடான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலநிலை, ஒரு காலகட்டம். பொதுவா எல்லா ஜோதிடர்களுமே இதுதான் சொல்லுவாங்க. அஷ்டம சனி வந்துட்டுனாலே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போயிடுவாங்க, ஒரு புரிதலற்ற சூழ்நிலைக்கு போயிடுவாங்க, பல அனுபவங்களை உள்வாங்க தயாராகிட்டு இருப்பாங்க, இப்படின்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. இப்போ இந்த அஷ்டம ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு கிளியாரிட்டி என்னன்னாக்கா 8ல சனி வந்தா பேடான இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி. இப்ப 8ல சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடையும் போது நல்ல பலனை செய்வாரா? பொதுவா சனி பகவான் 8ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கெடுபலனை செய்யறாரு. அப்ப செயல் இழக்கும் போது இன்னும் அதீதமான கெடுபலனை செய்வாரா, இல்ல ஒரு விதமான நற்பலனை செய்வாரா அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசிக்கு 8ல சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது நல்லது, ஓரளவுக்கு நல்லது. பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகுது. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்க போறாரு சனி பகவான். இதனால் வரைக்கும் மன உளைச்சல், மன கஷ்டங்கள், எதுலையுமே ஒரு திருப்தியற்ற நிலையை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்குறாரு, கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்க போறாரு. 8ல சனி பகவான் செயல் இழக்கிறது, செயலிலிருந்து வக்ர நிலைக்கு போறது கடகத்துக்கு சாதகமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு தன குடும்பம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஹவுஸ பாக்குறாரு. இப்போ இந்த செகண்ட் ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகுது. குருவும் பாக்குறாரு செகண்ட் ஹவுஸ். இந்த 2 கிரகங்களுடைய பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க, சனி பார்க்க அந்த இடம் பாழ்னு சொல்லிட்டாங்க. இப்ப வக்ரம் பெற்ற சனி 2வது வீட்டை பாக்குறது குற்றம் தான். பட் இருந்தாலும் இப்ப குரு பார்வைக்கு பலம் அதிகமா இருக்கும், செயலிழந்த சனியுடைய பார்வைக்கு பலம் குறைவா இருக்கும். ஆகவே இந்த ஒரு டைமிங்ல ஒரு கெயின்ஃபுல்லான பலன் டெஃபினட்டா இருக்கும் கடகத்துக்கு. நான் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறேன்னு சொல்றேன். செகண்ட் ஹவுஸ்ல சனி பார்வை, குரு பார்வை இருக்கிறது இரட்டை தன்மையை வெளிப்படுத்துது. பொதுவா சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலையில இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையான வாக்கும் இருக்கும், கொஞ்சம் கடினமான வாக்கு இருக்கும், பேச்சுல தடுமாறுற சூழ்நிலைகள் இருக்கும், சொல்ற வாக்க சரியானபடிக்கு காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. 2வது விஷயம் கோபம் கலந்த இனிமை இருந்திருக்கும். ரெண்டுமே எட்டி பார்த்திருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டும் இருந்திருக்கும், கொஞ்சம் காரமும் இருந்திருக்கும். பேசுற விஷயத்தினால சில பேர் பயனும் அடைஞ்சிருப்பாங்க, சில பேர் கஷ்டமும் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா இனிப்பு ரொம்ப அதிகமா போக போகுது, ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக போகுது. குரு பார்வை பலமாகுது, சனி பார்வை செயல் இழக்குது. சோ இந்த டைமிங்ல வாக்குனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு கெயின் கண்டிப்பா கிடைக்கும். வாக்குல ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது தென்படும். ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னாக்க கிளியரா இருக்கும். சொல்ற விதம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ற விதம், எடுத்துரைக்கிற விதம் அப்படிங்கிறது போல்டாவும் கிளியராகவும் ரொம்ப ஹம்பிளாவும் இருக்கும். உங்களுடைய பேச்சில ஒரு இனிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதேபோல பொருளாதார ரீதியா இருந்து வந்த அந்த தட்டுப்பாடுகள், பொருளாதார ரீதியா இருந்து வந்த அந்த ஒரு நிலையற்ற தன்மை அதெல்லாம் மாறப்போகுது. இப்போ வந்துட்டு குரு பார்வையால உங்களுக்கு கெயின் அதிகரிக்க போது, சனி பார்வையால இருந்து வந்த துன்பங்கள், நிலை தடுமாற்றங்கள் இதெல்லாம் குறைய போகுது. இப்போ வந்துட்டு என்ன ஒரு மேஜரான விஷயம் பார்க்கணும்னா பொருளாதார ரீதியா இருந்து வந்த வீக்னஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுவீங்க. பொருளாதார ரீதியா இருந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுவீங்க. பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் எதை சுட்டி காட்ட வரேன்னா கடன் பிரச்சனையில இருந்து வெளில வர போறீங்க. நீண்ட நாளா இருந்த அந்த கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஒரு டைமிங்ல கடனை கட்டி முடித்து அடுத்த நிலைக்கு முன்னேற போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதேபோல குடும்பம் ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது, குடும்பத்தை வலுப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை பண்ண போறீங்க, குடும்பத்தை சேஃப்டி பண்றதுக்காக சில விஷயங்களை பண்ண போறீங்க. குடும்ப சூழ்நிலைகள்ல ஒரு சுபத்தன்மை அப்படிங்கிறது தென்படுது. ஆகவே குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கலாம், குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப செலவுகள் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துடைய அந்த ஒரு தரத்தை உயர்த்துறதுக்கு இந்த ஒரு டைமிங்ல பாடுபட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு டைமிங்ல நீங்க வந்துட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, அதே போல கிரக பிரவேசம் பண்றது, இது சார்ந்த வகையில சுப செலவுகள், குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் சுப விசேஷங்கள் நடக்குது, இது சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் எட்டி பார்க்க போது ஓவராலா செகண்ட் ஹவுஸ்ல சனி பார்வை இருக்கிறது, குரு பார்வை இருக்கிறது. பொருளாதார ரீதியா இருந்து வந்து ஸ்ட்ரகிள்ஸ் குறைய போது, கடன் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளில வர போறீங்க. புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடங்க போறீங்க, புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது சார்ந்த வகையில புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடங்க போறீங்க. இதனால் வரைக்கும் எங்கடா போய் ஒளிஞ்சிருந்துச்சு இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு மனநிலையில ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் உருவாக போகுது இந்த ஒரு காலகட்டத்தில். அடுத்தா சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையால உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டை பார்க்கிறாரு. இந்த 5வது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், லவ் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இவ்வளவு விஷயங்களை இந்த 5th ஹவுஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுல செயலிழந்த சனியுடைய பார்வை படுறது ஒரு வகையான சுபத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னாக்கா இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் குறையும், குழந்தை பாகியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி இப்போ தடை தாமதத்தோட பூர்ணமா விலகுதுன்னு சொல்லல, முன்னாடி இருந்த அழுத்தகரமான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்க மன ரீதியாகவும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியாகவும் சரி,
ஒரு நல்ல ஒரு growth, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆகவே இந்த ஒரு டைமிங்ல குழந்தை பாக்கியம் ரீதியா இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க போகுது, நல்ல ஒரு செய்திகள் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். பிள்ளைகளோட திருமணத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்க போகுது. நீண்ட நாளா பிள்ளைகளால இருந்து வந்த கஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள் இதெல்லாம் விலக போகுது. பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது. பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள், மன கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் விலகி இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஃபேவரபிளா சில விஷயங்களை பண்ண போறாங்க. நீங்க செய்யற விஷயங்களுக்கு பிள்ளைகளால ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. அவர்களால ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால தொந்தரவு பெருசா இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை நீங்க கிளியரா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அதுபோல புத்தி ஸ்தானத்தை சனி பகவான் ஆக்டிவேட் பண்றாரு. 5வது வீடு அப்படிங்கிறது புத்தி ஸ்தானம். அந்த புத்தி ஸ்தானத்தை சனி பகவான் ஆக்டிவேட் பண்றதுனால நல்லா எக்ஸலண்டா யோசிக்க போறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புத்தி சார்ந்த வகையில யோசிச்சு இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு நல்ல ஒரு பிளானிங்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்த போறீங்க. அதுல சக்சஸும் ஆக போறீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மன உளைச்சல் இதெல்லாம் தென்படுறது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை டெஃபினட்டா நீங்க அடைவீங்க. ஆகவே புத்தி வலிமை பெற போது முட்டாள்தனமா எடுத்த முடிவுகள் எல்லாம் இப்போ சரிப்படுத்த போறீங்க. நீங்க எடுத்த முடிவுகளை சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இப்போ என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் இப்போ பண்ண போறீங்க. அதேபோல லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாமே ஓவராலா ஒரு நியூட்ரலைஸ் ஆகுது. பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரீங்க. பார்ட்னரோட இருந்து வந்த அந்த கருத்து போராட்டங்கள், மனக்கவலைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகுது. கொஞ்சம் ஃப்ரீயான நிலைக்கு வரீங்க. கொஞ்சம் தெளிவான நிலைக்கு வரீங்கன்னு வச்சுக்கலாம். ஃப்ரீயான நிலைக்கு வரீங்க அப்படிங்கிறத விட கொஞ்சம் தெளிவான நிலைக்கு வர போறீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு வர போறீங்க. அந்த ஒரு கிளியாரிட்டி கிடைக்குது. 5th ஹவுஸை வக்ரம் பெற்ற சனி பார்க்கறது ஓரளவுக்கு சுபத்தன்மை பெறுது. பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைய போகுது. ரொம்ப ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்ணவங்கலாம் இப்போ கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கிரியேட் ஆக போகுது. அடுத்தது அட்டம சனி 8ல சனி பகவான் வக்ரம் பெறுறாரு. பொதுவா அஷ்டம சனி என்ன பண்ணிருப்பாரு, ஹெல்த் வைஸா ஏதாச்சும் கோளாறு கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாது. ஒரு பிளான் பண்றீங்கன்னா அது தடப்பட்டு போறது, நினைக்கிற விஷயத்தை நினைச்ச மாதிரி பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுறது, ஒரு விஷயத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறப்ப தேவையில்லாத ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆயிடும். அதுல கான்சன்ட்ரேஷன் செலுத்துற மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு விஷயம் அப்படியே தடப்பட்டு போய் நிற்கும். இப்படிதான் அஷ்டம சனி அட்டம சனி இப்படியே பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ வக்ரம் அடைகிறதுனால என்ன ஆக போகுதுனாக்கா, நீங்க அதை ஸ்டாப் பண்ணி வச்ச விஷயங்களை இப்ப திருப்பி ரீக்ரியேட் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அதை செயல்முறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க. ஹெல்த் வைஸா இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்ப வெளில வருவீங்க. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. அதேபோல இந்த ஒரு டைமிங்ல சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்கனாக்கா உயிர் சேதம் எதுவும் இருக்காது. கோச்சார ரீதியா நான் சொல்றேன். கோச்சார ரீதியா பார்க்கும்போது வக்ரம் பெற சனி அட்டம ஸ்தானத்துல உயிர் சேதத்தை ஏற்படுத்த மாட்டாரு. அதே சமயத்துல ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளில வர போறீங்க. நீண்ட நாளா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுல இருந்து வெளில வர போறீங்க. இந்த அட்டம சனி ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர் விபத்துகள், திடீர் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அவங்களாம் இப்ப முன்னேற்றம் அடைய போறாங்க. அந்த சூழ்நிலையில இருந்து வெளில வர போறாங்க. கஷ்டகரமான சூழ்நிலையில இருந்து வெளில வந்து இப்ப நினைத்த விஷயங்களை செயல்படுத்துற ஒரு பக்குவமும் செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளும் கிரியேட் ஆக போகுதுன்னு நான் சொல்றேன். அதே போல இந்த ஒரு டைமிங்ல எதிர்ப்புகள்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமா அமையும். இப்ப யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க, கொஞ்சம் பணிந்து போவாங்க. அப்படிலாம் நீங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அவங்களை ஏதாச்சும் ஒரு டாமினேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. அது உங்களை அறியாமலே பண்ணுவீங்க. அது எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு ஒரு கெயின்ஃபுல்லான ரிசல்ட் டெஃபினட்டா கொடுத்துரும். அதே போல வழக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளா ஒரு வழக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல இந்த அட்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாச்சும் ஒரு வழக்குல போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாக்கா இப்போ இந்த டைமிங்ல அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூர்ணமா கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பட்டும் படாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓர வஞ்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ரிலீஃப் தான். ஓரளவுக்கு நிம்மதிகரமான சூழ்நிலைகள் கிரியேட் ஆகுது. பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகுது. ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகுது. அப்படின்னா பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறது. ரொம்ப நாளா இந்த பிரச்சனையை கட்டிக்கிட்டு நல்லா அழுவும் இல்லப்பா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு விஷயத்துல இறங்குறது. அப்படி இல்லைனாக்கா மற்றவர்களால நீங்க இறங்கி அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. செய்யாத தவறுக்காக ஏதாச்சும் ஒரு தண்டனை அனுபவிச்சிருந்தீங்க, அவமானப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ அந்த உண்மை தன்மையெல்லாம் வெளில வந்து உங்களுடைய நீங்க இழந்த அந்த பெயர் புகழ் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இவ்வளவு விஷயங்களை இந்த 8th ஹவுஸ் ஐடென்டிஃபை பண்ணுது. ஓவராலா தடப்பட்டு போன விஷயங்கள், மனசுல நினைச்ச விஷயங்கள், உங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியலையேன்னு கவலைப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாளா பண பற்றாக்குறையில சிக்கியிருந்த அந்த ஒரு விஷயங்கள், அதுல இருந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகுறீங்க. இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரீங்க. அடுத்ததா 10th ஹவுஸ்ல குரு ராகு பிளஸ் சனி பார்வை, வக்ரம் பெற்ற சனி பார்வை. பொதுவா 10ல குரு வந்தா பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சுப பலன்களை உங்களுக்கு செய்வாரு. 2வது விஷயம் ராகு, 10ல ராகு இருக்கிறது ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். சனி பார்வை படுறது குற்றம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணிருக்குனாக்கா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிற்காலகட்டங்களை பிரட்டி பாத்தீங்கன்னாக்கா தொழில் செய்யற அந்த ஒரு மனநிலை வரும். புதுசா ஏதாச்சும் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை, புதுசா ஏதாச்சும் உத்தியோகத்தை தேடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, கெரியரை மாத்தலாமா, இதை இந்த டைரக்ஷன்ல தூக்கி வைக்கலாமா, அதை இந்த டைரக்ஷன்ல தூக்கி வைக்கலாமா, அந்த சிந்தனைகள்லாம் எழுந்திருக்கும். ஆனா அதை செயல்படுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். சிந்தனைகள் எழுந்திருக்கும். அதை செயல்படுத்துற விதம், செயல்படுத்த வேண்டிய அந்த
இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகியிருக்காரு. அப்படியே யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க. ஸோ பின்னாடி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நினைத்த விஷயங்களை, தொழில் ரீதியாக நினைத்த விஷயங்களை, தொழிலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருந்த அந்த ஒரு விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்க போகுது. ரெண்டாவது விஷயம், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த ஒரு டைமிங்கில் கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. பொருளாதார ரீதியாக உங்களுடைய தேவைகளையாச்சும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அதன் வகையில் டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது விஷயம், உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த பணி சுமை, அதீதமான அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் குறைய போகுது. ஏதோ ஒரு வகையில் குறையும். உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த மன உளைச்சல், ரொம்ப ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே குறையுது. எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகுது. ரொம்ப குறையிலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்னாடியை விட இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வருவீங்க. அதேபோல தொழில் சார்ந்த வகையில் இருந்து வந்த சரிவுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், தொழிலில் இருந்து வந்த அந்த ஒரு மன கஷ்டங்கள், தொழில் நல்ல ஒரு growthல இல்லையே, தொழில் தொடங்க முடியலையே அப்படின்னு இருந்து வந்த கவலைகள், இதெல்லாமே குறைய போகுது. தொழிலில் ஒரு மீடியமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ராஃபிட்டே இல்லைனாலும் நீங்க போட்ட பணத்தையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல கிளியரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மாணவ மாணவிகளை பொறுத்தவரையில தடைப்பட்ட அந்த கல்வியில, தடுமாற்றத்தை சந்திச்ச அந்த ஒரு கல்வியில இப்போ ஒரு மிதமான முன்னேற்றங்கள்லாம் தென்படும். ஒரு சில குழப்பகரமான சூழ்நிலைகள் உருவானாலுமே அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளா முடியறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. குடும்பம் ரீதியா இருந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் குறையுது. ஓவராலா கடகத்தை பொறுத்த வரைக்கும் அட்டம சனியில ஏற்பட்ட கஷ்டங்கள், இப்பயும் அட்டம சனி தான், ஆனா வக்ரம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் செயல் இழந்திருக்காரு. ஆகவே இந்த ஒரு டைமிங் 141 நாட்கள், 141 டேஸ் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும். நினைக்கிற விஷயங்களை செய்யலாம், செயல்படுத்துவீங்க. செய்யலாம் அப்படிங்கிறத விட நீங்க செயல்படுத்த போறீங்க. நினைத்த விஷயங்களை செயல்படுத்த போறீங்க. ஆசைப்பட்ட விஷயங்களை அடைகிறதுக்கான முயற்சிகள் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு ஃபேவரபுளான பலன்களை டெஃபினட்டா செய்யும். அதே போல ஹெல்த் வைஸ்ல சாதகமான பலன்கள் கிடைத்தாலுமே புதுசா ஏதாச்சும் ஒரு சில இஷ்யூஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அது சார்ந்த வகையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி நீங்க பட்டு வந்த கஷ்டங்கள்ல இருந்து டோட்டலா வெளில வர முடியலனாலும் அப்பாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெளில வந்துருவீங்க. பரவாயில்லடா, இப்போ இது போதும் இப்போதைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வர அளவுக்கு வெளில வந்துருவீங்க. ஸோ அந்த ஒரு கிளியாரிட்டி தரேன். வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.